Hi everybody, welcome to the presentation. Today we are going to look after multiple if statement, nested if else statement and for loop. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இனிஷியலாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் எல்ஸ் இதை யூஸ் பண்ணி வந்துட்டு யூ கேன் யூஸ். இதோட சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அதே மாதிரி இட் வில் செக் ஃபார் தி அதர் கண்டிஷன், த ஸ்டேட்மெண்ட் வில் கெட் ஒர்க். திஸ் இஸ் ஹவ் இட் வில் கோ ஆன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் சாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோம். இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் பற்றி நான் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். பிஃபோர் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ சாய்ஸ் வந்து ஒன்னா இருந்தது அப்படின்னா அட்மின் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். டூனா எடிட்டர். இதுதான் வந்து நம்மளோட எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த யூசர் செக் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கண்டிஷனை செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் வந்து ஒர்க் ஆகும் நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நெஸ்டட் இஃப் ஸ்டேட். If we are going to do more than one condition at the same time, beginningல நம்ம ரெண்டு கண்டிஷன் மேலே செக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மேலே இருக்கிற இஃப் வந்து அவுட்டர் இஃப் சொல்லுவோம், அதுக்கு உள்ளே கொடுக்கறத வந்து இன்னர் இஃப். ஸோ இன்னர் இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அட் லாஸ்ட் வந்துட்டு அவுட்டர் இஃபோடைய எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், கிரேட்டர் நம்பர் பிட்வீன் டூ நம்பர்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் மெத்தட் வந்துட்டு இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக. ஸோ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன்ல வரும். நம்ம நம்பர் 1க்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், 5 அப்படின்னு கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்பர் 2க்கு வந்துட்டு 4 அப்படின்னு கொடுக்குறோம்னா 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் பிகம்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்னர் லூப் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 5 இஸ் ஈக்குவல் டு 4ஆ இல்லை. ஸோ இது என்ன ஆகும், இல்லை அப்படின்றதுனால இட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே வந்தோடனே நம்பர் 1 வந்து 5, நம்பர் 2 வந்து 4. ஸோ அந்த எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம, எஸ் 5 இஸ் கிரேட்டர் தேன் 4 அப்படின்றது நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப் அப்படின்றது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னாலே வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஜூஸர் வந்து ரெடி பண்ணுறோம், ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த மிக்ஸியை வந்து கிரைண்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வர வரைக்கும் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் வில் பி கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங். இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ, the body of the loop will get executed. If the condition is false, it will be coming out of the loop and whatever condition we are going to provide, that is going to work. இந்த for loop பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு லிஸ்டா இருக்கலாம், இல்லை ஒரு டிக்ஷனரியா இருக்கலாம், இல்லை ஒரு செட்டா இருக்கலாம், இல்லை டப்புலா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எலிமெண்ட்ன்றது வேரியபிளோட நேம், இதுக்கு வந்து என்னனாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல தான் இந்த இடத்துல எய்தர் லிஸ்ட் இருக்க போது, இல்லை டிக்ஷனரி இருக்க போது, இல்லை செட்டா இருக்க போது, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்லை டப்புலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா, ஸோ எதுலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து 11 வரைக்கும். 11 அப்படின்னா வந்து பிஃபோர், அதாவது ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் இது 10 வரைக்கும் வருது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இனிஷியலாக வந்துட்டு 1 கண்டிஷன் ட்ரூ 1ன்னு வந்துடும். ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட். ஸோ இட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 பை டிஃபால்ட் and then by default it increments the value by 1 and then stops before a specified number கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ 11 அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன 10, ஸோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது வந்து இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 6 அப்படின்னா என்ன அர்த்தம், 5 வரைக்கும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் வேல்யூ என்ன 0, எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் 0, அடுத்து இன்க்ரிமெண்ட்ஸ் த வேல்யூ பை 1, பிரிண்ட் 1, increments the value by 1, 2, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, இப்படிதான் வந்து யுவர் அவுட்புட் will be. நெக்ஸ்ட் பாருங்க, இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆல்வேஸ் இட் டிஃபால்ட் 0 ஆப்ஷனல் அப்படின்னா என்ன, நம்ம ப்ரோக்ராமில் அதை கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம இருக்கலாம். ரெக்வயர்டு அப்படின்ற போது இப்போ எந்த நம்பருமே கொடுக்காம ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரேஞ்சில் போய் இப்போ அந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் இல்லையா 6ன்னு சொல்லிட்டு, ஸோ கொடுக்குறோம்ல, இந்த பர்டிகுலர் நம்பரை ஸ்டாப்பாக தான் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து ரெக்வயர்டு ஃபீல்டு. ஓகேவா? இதோட ஆர்டர் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட், அதுக்கு அடுத்தது ஸ்டாப்பு, அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப். இதுதான் வந்து ரூல். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். எதுவுமே கொடுக்கலன்னா அதை எதுவா எடுத்துக்கும், ஸ்டாப்பா எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் 1, அதுக்கு அடுத்தது 5ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மீனிங் என்ன, 1 2 3 4 தான் அதோட மீனிங். இப்போ ஸ்டார்டிங் 1 5ன்னு கொடுத்துட்டு ஸ்டெப் வந்து 2 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 3 இவ்வளவுதான். இந்த 2 நம்பர் மட்டும் தான். ஓகேவா? ஏன்னா ஏன் வந்து நமக்கு வந்து +2 போட்டு 5 வரலாம். பட் ஆனா ஸ்டாப்போட மீனிங் என்ன, நம்பர் பிஃபோர் த ஸ்பெசிஃபைட் நம்பர். அப்போ அந்த 5க்கு பிஃபோர் என்னது 4. ஸோ அந்த 4 வரைக்கும் அப்படின்றது தான் மீனிங். இதுல என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்ட்டும் ஸ்டெப்பும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா ஸ்டார்ட் கொடுக்காம இருந்தா அதை எதுல இருந்து எடுத்துக்கும், 0ல இருந்து எடுத்துக்கும். ஸ்டெப் கொடுக்காம இருந்தா எதுல இருந்து எடுத்துக்கும், only 1 increments the value by 1 in default. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க 3ல இருந்து 19 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனா இன்க்ரிமெண்ட் பண்றது 2ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி வேல்யூ 3ல இருந்து எடுத்து எனக்கு 20 வரைக்கும் போகணும். 20னா என்ன அர்த்தம், ஸ்டாப். ஸ்டாப்புக்கு முன்னாடி the specified number is 19. ஸோ 19 வரைக்கும் போகும், 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 5 7 9 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமா கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்பையும் நீங்க வந்து இதுல புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஃபேக்டோரியல் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ பீப்புள். ஸோ definition for factorial is multiplication of all natural numbers, which means இப்போ 3ன்னு கொடுக்குறீங்கன்னா 1 into 2 into 3. இப்போ 5 கொடுக்குறீங்கன்னா 1 into 2 into 3 into 4 into 5. இதுதான் வந்து 5 ஃபேக்டோரியலோட மீனிங். which means என்ன, 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24, 24 into 5 120. இப்படிதான் ஒர்க் ஆகும். இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். n வேல்யூ இனிஷியலா 5 அசைன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசல்ட் வந்து 1. என்னன்னா இந்த இடத்துல ஏன் 1ன்னு கொடுக்குறோம்னா, முதல்ல வந்து நம்ம எந்த நம்பரையுமே வந்து 1ஆல டிவைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது தான் அது வந்து இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூவா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு we are making use of 1. சரியா? ஸோ ஃபார் ஐ இது வந்து நம்மளோட இஷ்டம். வேரியபிள் நேம் அது என்னன்னாலும் கொடுக்கலாம், என்னன்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஐன்னு கொடுத்துக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எதுல இருந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி n+1. ஏன் n+1, இங்க 5ன்னு கொடுத்துருக்கோம். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல வெறும் n மட்டும் கொடுத்தீங்கன்னா பிஃபோர் நம்பர் என்ன 4, அது வரைக்கும் தான் வரும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் வந்து n+1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டூ ஐ. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டூ ஐனா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டூ ஐ. திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதோட மீனிங் இப்படிதான். சிஸ்டம் வந்து இதை இப்படிதான் எடுத்துக்கும். அதை ஷார்ட்கட்ல நம்ம வந்து ரிசல்ட் இன்டூ ஈக்குவல் டு ஐ. அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பாத்தீங்கன்னா result is equal to result into I. So first எழுத்துல என்ன ஒண்ணு இருக்கு, result is equal to 1 into 1, which is 1. Next loop போகும். Again 1 plus 1 increments the value by 1. So 1 என்ன ஆயிடும், இப்போ 2 ஆயிடும். So 1 into 2 is equal to 2. 2 into 3 is equal to 6. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் கேசஸ் போட்டு காமிச்சிருக்கேன், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிகினிங்ல இருந்து 1ல இருந்து வர்றதுனால. ஸோ 1 into 1 is 1, 1 into 2 is 2, 2 into 3 6, 6 into 4 is 24, 24 into 5 is 120. This is how it will work. இது வந்து அப்படியே ஒரு டேபிள் போட்டும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். for the better understanding, உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து கீழே இந்த இடத்துல டேபிள் கொடுத்துருக்கேன் நான். இதை பார்த்து நீங்க பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ I'll be showing you just wait, how to execute this particular thing with the help of idle. idle வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டித்தரேன்.
ஜஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அது ஷோயிங். ஸோ என் வேல்யூ என்ன சொன்னோம் நம்ம 5. ரிசல்ட் எப்படி செட் பண்ணுறோம் 1 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஐ ஒரு ஐ இன் ரேஞ்ச் 1, n + 1 ஃபார் லூப் கொடுக்குறோம். இதில் என்ன பண்ணுறோம் நம்ம ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டு I. So print of result. Okay. So இப்போ நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். You can give any name. ஆல்ரெடி நம்ம பைத்தன் ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். நம்ம வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், வச்சு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் I in range n + 1. So the value will be 120. So இதை நம்ம மீனிங்ஃபுல்லாக போடணும்னா ஃபேக்டோரியல் ஆஃப் என்னது n இல்லையா இஸ் ரிசல்ட். இப்படி கொடுத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறோம். அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 by 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் இன் ஷெல் மோடு. ஷெல் மோடு வந்து இதுதான் நம்மளுடைய ஷெல் மோடு. இதே வந்து நான் வந்து ஐ பி ஷோயிங் யூ இன்ட்ராக்டிவ் மோட் டூ. இப்போ நம்மளுடைய ஐடல் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம 5 + 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வருது பாருங்க. 5 - இமீடியட்டாக ரிசல்ட் வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மோட் இருக்குது பைத்தன் பொறுத்த வரைக்கும். ஒன் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ட்ராக்டிவ் மோட், another one is called as an ஷெல் மோட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இப்போ இந்த பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் டெல் இன் த கமெண்ட். ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ ஹவு டு இன்ஸ்டால் பைத்தன் இன் யுவர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வந்து யூ கேன் ஆஸ்க் மீ. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் மோர் basics in Python means you can comment yes. So thank you for watching. Thank you.